எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜிஎஸ்டி போர்ட்டல் இருந்து ஜிஎஸ்டிஆர் 2பியோட ஃபைலை வந்து ஜேஎஸ்ஓஎன் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை எப்படி டேலி பிரைம்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேலிக்குள்ள இருந்து ஆன்லைன்ல எப்படி இந்த ஜிஎஸ்டிஆர் 2பி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பத்தின வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ பார்க்கலன்னா அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ஆஃப்லைன்ல நம்ம பண்றோம் போர்ட்டல் இருந்து டவுன்லோட் பண்ண அந்த 2பி ஜேஎஸ்ஓஎன் ஆஃப்லைன்ல பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கோ டு ரிப்போர்ட்குள்ள போய்க்கிறேங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட்குள்ள ஜிஎஸ்டிஆர் 2பி ரெக்கன்சிலேஷனுக்குள்ள நான் கொடுத்துக்கிறேன். ஆல்ட் F2 பீரியட் கொடுத்துக்கிறேன். எதுவுமே இல்லைங்க, பிளாங்கா இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்வே ஆஃப் டேலியில இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இம்போர்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்போர்ட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆப்ஷன் வருதுங்க இங்க. ஸோ இதில் ரிட்டர்ன் டைப் வந்து என்ன கொடுத்துக்கோங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2பி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் பாத்தில் வந்து எந்த இடத்துல நீங்க போர்ட்டல் இருந்து டவுன்லோட் பண்ண ஜேஎஸ்ஓஎன் ஃபைல் வச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு எஃப் டிரைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து வச்சிருக்கேன். ஸோ அதனால எஃப் டிரைவை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனேயும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஜேஎஸ்ஓஎன் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துட்டு வருதுங்க. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ செலக்ட் கொடுத்தோன்னே அக்செப்ட் கேட்குது. ஸோ அகைன் நான் அக்செப்ட் கொடுக்குறேன். ஸோ அக்செப்ட் கொடுத்தோன்னே இம்போர்ட் சம்மரி வந்துருதுங்க. ஸோ அப்போ டோட்டலாக ப்ராசஸ்டு எவ்வளோ ஆயிருக்குது, டோட்டலாக இம்போர்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது டோட்டல் கவுண்ட் வந்துருது. ஸோ இந்த டோட்டல் கவுண்ட் வந்து ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகணுங்க. ஸோ மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு என்ன ஆயிருது, டவுன்லோடு உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2பியில் ஜேஎஸ்ஓஎன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2பி ரிப்போர்ட்குள்ள கரெக்டாக வந்து இம்போர்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராப்பராக வந்து இம்போர்ட் ஆயிருச்சு. ஸோ நான் அகைன் என்டர் கொடுத்துக்கிறேங்க. ஸோ கொடுத்துட்டு திருப்பி உங்களுக்கு ஆல்ட் ஜி கொடுத்து கோட்டுல போய்க்கிறேன். ஜிஎஸ்டிஆர் 2பி ரெக்கன்சிலேஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் F2 பீரியட் கொடுத்து ஸோ ஏப்ரல் மாதம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வேல்யூ இல்லாமல் இருந்தது முதல்ல. ஸோ இப்போ உங்களுக்கு உண்டான இந்த ஜிஎஸ்டிஆர் 2பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வேல்யூஸ் எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய புக்ஸ் கூட மேட்ச் பண்ணி நம்மளோட 2பி ஃபுல்லாக ரெக்கன்சிலேஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து ஜிஎஸ்டிஆர் 3பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.